இன்னைக்கு நம்ம வீடியோலாம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ உங்களுக்கு இமேஜில் டிஸ்ப்ளே ஆகிற இந்த இமேஜை பற்றி தான். போன வீடியோவை பார்த்துட்டு இந்த இமேஜை ட்ரை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகிட்டுருக்கீங்க, சூப்பர். இப்போ கண்டுபிடிக்க முடியாதவங்களுக்காக நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். சரி கைஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்படி தான் பிரிண்ட் பண்ணோம். போன ப்ரோக்ராமில் எப்படி இருந்துச்சுன்னா, இது அப்படியே தலைகிலேயே இருந்துச்சு. இது இப்போ இந்த மாதிரி இருக்குது. எப்படி பிரிண்ட் பண்ணுங்கிறத பார்த்துருவோம். ஹேஷ் இன்க்ளூட் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் டாட் ஹச் ஹேஷ் இன்க்ளூட் கன்சோல் இன்புட் அவுட்புட் டாட் ஹச் void main open bracket get a character க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ அடுத்து இது இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், டிக்ளேர் பண்ணோம். இங்கே வந்து ரெண்டு இதாக லைன் பை லைனாக இருக்குது, பக்கத்துலேயும் இருக்குது. ஸோ ரெண்டு இது டிக்ளேர் பண்ணிக்கணும். i, j ஓகேவா. நான் என்ன வந்து 5ன்னு கொடுத்துக்கிறேன். n = 5 செமிகோலன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஓகேவா. இப்போ வந்து கிளியர் ஸ்க்ரீன். ஃபார் எப்பவும் போல் ஃபார் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபார் i = 0 செமிகோலன் i less than n செமிகோலன் i ++ அப்படின்னு சொல்லி கொடுத்துதான் ஓகேவா. இப்போ அடுத்து இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே தான் இப்போ போகணும். ஃபார் j = ஓகேவா. இங்கே இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பிரிண்ட் ஆகணும், 5 வாட்டி பிரிண்ட் ஆகணும், அடுத்து 4 வாட்டி பிரிண்ட் ஆகணும், அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து 1. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்று ரெடியூஸ் ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ இதுதான் எப்போன்னு பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம மைனஸ் பண்ணி பார்ப்போம். என்ன இருக்குது, என்னோட வேல்யூ வந்து 5. 5 - 1 என்ன வரும்னா 4 அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ 5 n போட்டுப்போம் மைனஸ் i அப்படின்னு கொடுத்துட்டேன் ஓகேவா. ஐயோட வேல்யூ 0 0 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி வந்து மொத்தம் 5 லைன் வந்துருச்சு. 5 லைனுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ ஐயோட வேல்யூ 0 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஐயோட வேல்யூ 0ங்கிறதால 5 - 0 என்ன வரும், 5 தான் வரும் ஓகேவா. ஸோ கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் j வந்து இந்த மாதிரி கொடுப்போம். n அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். j greater than 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் j வந்து மைனஸ் ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து printf ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இங்கே printf /n அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இந்த எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பார்த்துக்கோங்க. இப்போது jn - i 5 - 0 5 தான். ஸோ இங்கேன்னு செக் பண்ணுது. இங்கே வந்து 5 இருக்குது, 5 less than 1 அப்படின்னு பார்க்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூ, ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணும் ஓகேவா. அடுத்து வந்து மைனஸ் இருக்குது. ஜேவோட வேல்யூ இப்போ 5 இருந்துச்சா, இப்போ 4ன்னு வரும். 4 greater than 1 கண்டிஷன் ட்ரூ, 2வது ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். அடுத்து 3ன்னு வரும், கண்டிஷன் ட்ரூ, 3வது ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். அடுத்து 2ன்னு வரும், 2வது ஸ்டார் பிரிண்ட் பண்ணும். அடுத்து 1ன்னு வரும், 1ன்னு வரப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ 5வது ஸ்டார் பிரிண்ட் ஆகாது. அதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா ஒரு ஈக்குவல் போட்டு விட்ருவோம். இப்போது கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஆல்ட்டு கம்பைல் ஆகுது, ரன். ஓகே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஒன்றும் இல்லை, இப்போ இது முடிச்சுட்டு திரும்ப அடுத்தது ரன் ஆகும். அப்போ ஐயோட வேல்யூ வந்து 1ன்னு அப்படின்னு இருப்போம் சரியா. ஸோ இங்கே வரும் n - 1, அதாவது 5 - 1 4. 4 வந்து greater than equal to 1 இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்றும் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் ஓகேவா. நாம் பார்த்த கான்செப்ட் வந்து ஒன்று தான், பட் ஃபார் லூப்லேயே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம எப்படி யோசிச்சு போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஓகேவா. இப்போ நாளைக்கான டாஸ்க் என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா. ஸோ இதுதான், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஐன்னு போட்டுட்டீங்க, ஜேன்னு போட்டுட்டீங்க, கூட இன்னொரு இதுவும் ஆட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், இன்னொரு வேரியபிளும் ஆட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ தட்டா பை பை, see you. நம்ம நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம்.